நெக்ஸ்ட்டு வந்து துளாராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய நாஸ்தி இருக்குது. உடம்புல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட்ட இடத்துல படுதுச்சான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ரொம்ப கவனம். கால் சம்மந்தமான பிரச்சனை, நம்ம கூட வேலை செய்கிறவங்களே நம்மளுடைய பற்றி தப்பாக வெளியில் பேசுகிறது, நம்மளுடைய விஷயங்கள் எடுத்து செயல்படுத்து, இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் துளாராசி. திருமணத்துக்குண்டான காலம் தான் அது. திருமணத்துக்குண்டான அமைப்பு நல்லா இருக்குது. இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் இன்னும் சூப்பராக இருக்குது. அது கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது, இல்லை அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதான் கடனுக்காக கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஓகே. ஸோ அதிக கடன் இல்லாமல் எந்த பணவரவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த துலாம் ராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? பராப வருஷம் 2026 தமிழ் புத்தாண்டத்தில் துளாராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடத்துல ஆரம்பிக்கும் போது குரு இருக்குது. அப்புறம் 10ஆம் இடத்துல போகிறாரு. புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம்லாம் வரும். என்ன பண்ணலாம். ஒரு படத்தில் சிவகார்த்திகேயன் சார் சொல்லுவார், பேசாமல் நான் வேணால் சினிமா நடிகர் ஆகிட்டா, கொஞ்ச நேரத்தில் இல்லை நான் பாலிடிக்ஸில் போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஏன் ஸ்கூல் கட்டக்கூடாது, கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தெரியாத தொழிலில் போய் உட்காந்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார், சார் நான் ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஸ்டேஷனுக்குள்ளே நுழையும் போது ஃபஸ்ட்டு அதை பற்றி படிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 10 நாள் ஆகிடும். அங்கே என்ன கேஸு, என்ன சப்ஜெக்ட்டு, என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 10 நாள் ஆகும்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த சப்ஜெக்டை புரியறதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் ஆகும். ஆஃப்டர் தட் அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து துளாராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய நாஸ்தி இருக்குது. உடம்புல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட்ட இடத்துல படுதுச்சான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ரொம்ப கவனம். கால் சம்மந்தமான பிரச்சனை, வயிறு சம்மந்தமான பிரச்சனை, கேஸ்ட்ரிக் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. தாயாருக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். இருக்கிற இடத்துல இந்த செல் அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கரையான் வருது, விரிசல் விடுறது, என்னமா சார் அபசகுனமாக இருக்குது, வீடு மாற்றிட்டா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவர்கள் கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. முதலீடு எப்போவுமே பிஸ்னஸ்னுடைய லாஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். லாஸ் இல்லை, லா என்ன அப்படின்னா முதலீடுலேருந்து எப்போவுமே எடுக்கக்கூடாது. லாபத்தில் தான் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை மனசில் தெரிஞ்சுன்னா போதும். நம்ம கூட இருக்கிற பயிரை வந்து நம்மளுடைய மிருகமே வேஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வேலையை வந்து பயிரை இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கூட வேலை செய்கிறவங்களே நம்மளுடைய பற்றி தப்பாக வெளியில் பேசுகிறது, நம்மளுடைய விஷயங்கள் எடுத்து செயல்படுத்து, இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் துளாராசிக்கு. அந்த பதவி கிடைச்சாலும் அதை பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணி ஸ்டடி பண்ணி அதில் இறங்கி செயல்படுத்துறதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் எடுக்கும். ஓகே. எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? யார்கிட்டையும் ஃபோனில் பேசும்போது ரகசியமாக பேசக்கூடாது. ஓகே. சார் இப்போ பெட்ஷீட் முடியலாம் பேசுவோம், ஹலோ ஹவ் யூ அப்படிலாம் பேசின்னு இருப்பாள். ஓகே. அது மாதிரி வீட்டுக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், அம்மாவுக்கு தெரியாமல், தம்பிக்கு தெரியாமல்னு சொல்கிறத தவிர்த்துக்கணும். எனக்கு யாருமே இல்லை தெரியுமா, நான் மட்டும் பிடித்தேன், அந்த மாதிரிலாம் முதல்ல இருக்கக்கூடாது. ஆக்கான் படத்தில் இருக்க அந்த லோன்லின்னு பாட்டெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப போட்டு இந்த ரொம்ப சோகமான விஷயங்கள்லாம் கேட்காம இருக்கிறது பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா பெஸ்ட்டு டைம் துளாராசிக்கு. ஓகே. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரே விஷயத்துக்கு 4 மருத்துவரை பார்க்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. காலையில் ஒரு அப்பாயின்மெண்ட், மத்தியானம் ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும். ஓகே. என்ன மாதிரியான தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்கும் சார்? இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாப் பேஸ்டெல்லாம் சூப்பராக இருக்கும். கடை சம்மந்தமானது, லாஜிஸ்டிக் சம்மந்தமானது, கொரியர் லாஜிஸ்டிக் சம்மந்தமானது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ்ஸு, மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறது, அதே மாதிரி வாடகைக்கு வருது, இந்த லேண்ட் லார்டாக இருக்கிறது, அவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்மெண்ட் சம்மந்தமான ஃபீல்டு கொஞ்சம் பார்த்து அவங்க ஜாதகத்தை பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். திருமணம் கைகூடுமா? திருமணத்துக்குண்டான காலம் தான் அது. ஓகே. திருமணத்துக்குண்டான அமைப்பு நல்லா இருக்குது. இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் இன்னும் சூப்பராக இருக்குது. ஓகே. பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், பணவரவுக்குண்டான காலகட்டம் தான். இப்போ அது வந்து இப்போது அது கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாதுல்ல, அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதான் கடனுக்காக கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஓகே. ஸோ அதிக கடன் இல்லாமல் எந்த பணவரவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே. இப்போ வெளிநாடு போகணும், இல்லை இங்கே வேலையிலே மாற்றம் நிகழும் அப்படின்னா நடக்குமா? வெளிநாடு வாய்ப்புகளுக்கு நிறையா இருக்குது. ஓகே. இந்த வருஷம் நான் ஆரம்பிக்கிறது துளாராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காண்டு வெளிநாடு வாய்ப்புகளுக்கு நல்லா இருக்குது. எதுவுமே மீடியேட்டராக இருந்து தொழில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கமிஷன் பேஸ்ட் தொழில் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டீங்க, விட்டுட்டேன். அதை மறைமுக எதிரி இருப்பாங்க. ஓகே. மறைமுக எதிரி இருப்பாங்க.
இந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த ஆடு மேய்க்கிறது பெரிய பனி ஊர்லாம் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறதுலாம் அந்த மலை ஊர்கள்லாம் இருக்கும்ல, ஹிமாலயாஸ் இந்த மக்கள்லாம் நிறைய ஆடுகள் விட்டுருப்பாங்க, செம்பரி ஆடு. அதில் ஒரே ஒரு டாக் இருக்குமா. அந்த டாகுக்கு வந்து அந்த செம்பரி ஆடு தோலை வந்து மேலே போற்றி விட்டுருவாங்க. ஓகே. அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது ஆடுக்கே எதுன்னு தெரியாத அளவுக்கு அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கூட இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். துலாம் ராசினியர்களை வந்து வழிபடக்கூடிய தெய்வம் சார். துளாராசி பெருமாள் வழிபாடு, அஷ்டலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஸோ துலாம் ராசிக்கு வந்து ஃபேமிலி லைஃப் எப்படி சார் இருக்கும்? பொதுவாக துளாராசி என்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபேமிலியும் தொழிலும் பிரிச்சுருவாங்க அவங்க. ஓகே. இது யார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதில் யார் இவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. ஓகே. பெஸ்ட்டாக இருக்கும். ஃபேமிலியை உயர்த்துவாங்க. ஓகே. வீட்டில் ஒரு பையன் 4 பையன் இருக்கானா, இந்த துளாராசி பையன் வந்து ஃபேமிலி அப்படி தூக்கிடுவான். அந்தெல்லாம் வந்துடுவாங்க. அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இப்போ கடனில் சிக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த டைமில் வெளியில் வர்றதுக்கான இந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் சிக்கப்படாது. ஓகே. நான் சொல்கிறது உங்களுக்கு மேலும் சிக்கிடக்கூடாது. அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபுட்பால் பிளேயருக்கு காலில் அடிபடும், வாலிபால் பிளேயருக்கு கையில் அடிபடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? ஸோ எது உங்களை ஒரு 3-4 மாதம் முடக்கணும்னு நினைக்கிறதோ அதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் திருஷ்டி மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வழுக்கிற இடத்துல போகிறத தவிர்த்துக்கணும். ரொம்ப சாகசங்கள் பண்ணுறது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் போதும். சமூக சேவகர் இருப்பாங்க பார்த்தீங்களா, துளாராசியில் இருக்கக்கூடிய சமூக சேவகர் இருப்பாங்க. ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவார்டு கிடைக்கும். ஓகே. இப்போ அவார்டு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது. சங்கீதம், இசை அமைப்பாளர், சங்கீதம், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கவங்க, அதே மாதிரி இந்த இதெல்லாம் போடுவாங்கள்ல, என்னமோ மெஹந்தி, அந்த ஆர்டிஸ்ட் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஓகே, பிரைடல் மேக்கப்லாம் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் கேட்ரிங் சம்மந்தமான ஃபுட்டு சம்மந்தமான ரிலேட்டட் பண்ணுறவங்களுக்கு, ஃபுட்டுக்கு மட்டும் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். மற்றபடி கேட்ரிங் சம்மந்தமாலாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு தடவை ஜாதகம் பார்த்துக்கணும். இவங்களுக்கு இந்த தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய துளாராசியில் அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சூப்பர். பொன் பொருள் வாங்குறதுக்கான யோகம் இருக்கா? இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு இந்த ஆசை இருக்காங்கிறது தான் கொஸ்டினே. ஓகே. முதல்ல இந்த இவர் சொல்லியிருக்காரு அந்த நிகழ்ச்சியை பார்த்து கடன்லாம் முதல்ல அடைக்கணும், அப்புறம் மீதி பொன் பொருள்லாம் மற்றது அடைக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் மனசில். பிஸ்னஸ் பற்றிய தாட்ஸ் நிறைய, பிஸ்னஸோடைய தாட்ஸும் இன்புட் ஃபுல்லாக பிஸ்னஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. சில டைம் நிறைய பேர் இந்த பூர்வீக வீடு வாங்குறதுக்கு உண்டான கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பொருள் சேர்க்கை, பொன் சேர்க்கைங்கிறத விட இப்போதைக்கு இந்த வீடு, அந்த ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போடுறது, எஸ்ஏபியில் போடுறது, இந்த மாதிரி ஒரு சேஃபர் சைடாக வேறு இது அப்படியே பாண்டில் போடுறது, தங்க பாண்டில் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்களுக்கு நிறையா இருக்கும். ஓகே சார், சூப்பர்.